சண்டே அதுவுமா என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் ஜிம்முக்கு எப்பவும் போற வழியில சைடுல பார்த்தா ஒரு பெரிய பார்க் இருக்கும். இன்னைக்கு அந்த பார்க்க சுத்தி பார்த்துலான்னு நானும் என்னோட ரூம்மேட்டோ கிளம்பிட்டோம். ரெண்டா பக்கமும் ஃபுல்லா செடியும் மரமும் தான் இருந்தது. ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். அங்கேயே ஒரு ஓரத்துல என்னோட மார்னிங் கார்டியோ ரொட்டீனை பண்ணி முடிச்சிட்டேன். இன்னைக்கு டேவியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது என் மூஞ்சில இருக்க பிரகாசத்திலே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்த கையோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெங்காயம் தக்காளி நைட் வச்சிருந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கூட ராகி மாவு சேர்த்து முட்டை ஆட் பண்ணி சூப்பரா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு ஏதாவது ப்ரொடக்டிவா பண்ணலாம்னு பார்த்தா சரியான ஒரு மந்த நிலைக்கு போயிட்டேன். மேபி மார்னிங் கார்டியோ கொஞ்சம் ஓவரா பண்ணதால இருக்கலாம். அதனால பனானா காஃபி சாப்பிட்டு ஒரு வழியா தூங்கிட்டு இருந்த நம்ம மூளையை தட்டி எழுப்பி இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன். இப்படி அடிக்கடி தீனி போட்டுட்டே இருந்தா நம்ம மூளையே வேலை செய்யுது. வீடியோ எடிட்டிங் முடிச்ச கையோட தேவையான பொருளை வாங்க மார்க்கெட் போயிட்டேன். அங்க 30 ரூபாய்க்கு இளநீர் வித்துட்டு இருந்தாங்க. நானும் குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால ஒரு புடியை பிடிச்சிட்டு எப்போ வாங்குற நம்ம பாய் கிட்ட பப்பாயா வாங்கிட்டு கை நிறைய பொருளோட ரூமுக்கு கிளம்பி வந்துட்டேன். சமைக்கும் போது இங்கதான் ஒரு ட்விஸ்ட். பப்பாயால பேப்பின் ஒரு என்சைம் இருக்குமா, அது மீட்ல இருக்க புரோட்டீன்லாம் பிரேக் டவுன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போல. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன் சும்மா இருக்கணும்னு மேரினேட் பண்ண எல்லா சிக்கன்லயும் பப்பாயோட சாரை ஆட் பண்ணிட்டேன். இது ரெண்டையும் கலந்து செஞ்ச சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு மாதிரி ஸ்பைசியா ஸ்வீட்டா நல்லா இருந்தது. சிக்கனுமே இன்னும் பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு பிளாக் டீ போட்டு அதை நல்லா ஃபீல் பண்ணிட்டு மாடியில குடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம ரெண்டாவது வீடியோ எடிட்டிங் பண்ணி முடிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெளியே சைக்கிள் ஓட்டிட்டு வந்து டின்னர் செஞ்சு சாப்பிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சுக்கிட்டேன். ஓகே गाइस, நாளைக்கு பார்க்கலாம்.